அறிவை புகட்டிடவே வந்த தெய்வம் அவர். நம்மை செதுக்குவதில் தேர்ந்த சிற்பியவர். அறிவை புகட்டிடவே வந்த தெய்வம் அவர். நம்மை செதுக்குவதில் தேர்ந்த சிற்பியவர். எத்தனை பிழையுண்டு, எத்தனை தவறுண்டு, திருத்தும் பணி ஏற்பார், நல்வழி நம்மை சேர்ப்பார். மனம் நிலைத்திடும் அன்பு, பண்பு, கனிவு, பரிவு, நட்பு, பாசம், கண்டிப்பு நினைத்து வாழ்த்திடுவோம். பணிகளில் மேன்மை, பணிகளில் மேன்மை, கற்பிக்கும் பணியே பணிகளில் மேன்மை. பணிகளில் மேன்மை, பணிகளில் மேன்மை, கற்பிக்கும் பணியே பணிகளில் மேன்மை. அவர் காட்டும் பொறுமையினாலே வெற்றி என்றும் நம் வசமாய், தட்டி கொடுக்கும் தன்மையினாலே ஆசானம் பலமாய். உள்ளிருக்கும் திறமைகள் எல்லாம் உலகம் புகழ வழி செய்வார். களிமண்ணும் ஒரு பெருமே அழகாய் நற்சிலையாய். இருளோட்டும் சுடரவரம்மா, வழிகாட்டும் மொழியவரம்மா. கிழக்கும் அவரே, விடியல் அவரே, தெய்வம் அவரே, அவர் ஞானத் தலைவா சொல்லம்மா. பணிகளில் மேன்மை, பணிகளில் மேன்மை, கற்பிக்கும் பணியே பணிகளில் மேன்மை. பணிகளில் மேன்மை, பணிகளில் மேன்மை, கற்பிக்கும் பணியே பணிகளில் மேன்மை. குறும்பாவல் ஜாமியா பாலர் பாடசாலையில் 2026ஆம் ஆண்டு புதிய மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் வைபவம். வருகை தந்திருக்கும் உங்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு முதலாவதாக அனைவரும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம். إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق. ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. மதிப்புக்குரிய பாலர் பாடசாலையுடைய ஆசிரியர் அவர்களே மற்றும் பெற்றார்களே சிறார்களே அனைவருக்கும் முதற்கண் இஸ்லாத்துடைய காணிக்கையான சலாத்தை எத்தி வைக்கிறேன். திரும்பவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய தினம் ஒவ்வொரு குழந்தைகளை பெற்ற பொறம்பாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெற்றார்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு தினமாக இருக்கு.
குர்ஆனை பிரட்டி பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ் ஆரம்பமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக, கற்றுக்கொள்வீராக. இந்த வார்த்தை ஒரே ஒரு சின்னதான ஒரு வார்த்தை தான், நிறைய அர்த்தங்கள் அதில் பொதிஞ்சிருக்குது. அப்படியான ஒரு நிகழ்வுக்கு தன்னுடைய குழந்தைகளுடைய ஆரம்ப முன்னேற்றம் சரியான முறையில் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆசையோடு ஆர்வத்தோடு அத்தனை பெற்றார்களும் வந்திருக்கிறது. எனவே கடைசி வரைக்கும் அழகான முறையில் இந்த நிகழ்வை முடித்து தருவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்தவனாக சில விஷயங்களை பெற்றார்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த இடம் பொருத்த வேண்ட வகையில் சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு என்னுடைய உரையையும் முடித்துக் கொள்கிறேன். குர்ஆன்ல அல்லாஹ் எங்களோட குழந்தை செல்வங்களை பற்றி பேசுகின்ற நேரத்தில் அழகான ஒரு செய்தியை சொல்கின்றான். யஹபு லிமை யஷாஉ இனாஸு வ யஹபு லிமை யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாஸா. குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் சொல்ற நேரத்துல சொல்ற வார்த்தை எப்படி என்றா, நாங்க உங்களுக்கு உங்களோட குழந்தைகளை ஹிபத்தாக, நன்கொடையாக, கிஃப்டாக தந்திருக்கிறோம். அல்ல எங்களுக்கு விலகிறதுக்கு இன்னொரு இடத்துல குழந்தைய பத்தி அல்லாஹ் பேசுறான். உங்களோட குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு நாங்க தந்திருக்கிறது ரஹ்மத்தாக. இன்னொரு இடத்துல சொல்றான் குழந்தை பாக்கியத்தை பத்தி பேசுகின்ற நேரத்தில், ஜீனத்துல் ஹயாத்துத் துனியா, உட வாழ்க்கைய அலங்கரிக்க கூடிய பெரிய ஒரு சொத்தை அல்லாஹ் சொல்றான். எங்கட உலகத்துடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிறதுக்காக வேண்டிய தந்த ஆகப்பெரிய ஒரு ஜீனத்து தான் இந்த குழந்தை பிள்ளை. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, பெற்றார்களே, இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பயங்கரமா இந்த செய்தியை ஞாபகப்படுத்துறான். எப்படி ரஹ்மத் என்று சொன்ன ரப்பு, ஜீனத் என்று சொன்ன ரப்பு, கிஃப்ட் அண்ட் ஹிபத் அண்ட் நன்கொடை பரிசு சொன்ன ரப்பு ஒரு இடத்துல ஞாபகப்படுத்துறான். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. அல்லாஹ் அக்பர். எல்லா பிள்ளைகளும் அல்லாஹ் பாதுகாப்பானா, எல்லா பிள்ளைகளும் அல்லாஹ் அதிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானா. எப்படி அல்லாஹ் சொல்றான்னா, உங்களோட குழந்தை பாக்கியமும் உங்களோட சொத்து செல்வங்களும் உங்களோட வாழ்க்கைக்குரிய பிரச்சனை அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. ஏண்ட பிள்ளைய பத்தி அல்லாஹ் பேசுறான். ஜீனத்தண்டு, ரஹ்மத்தண்டு, உலகத்தை அலங்கரிக்கிற சொத்தன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த வார்த்தை முடைத்து போடுறத போல ஒரு வார்த்தை தான் இன்னமா அம்வாலுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னா. ஃபித்னான்னு எங்களுக்கு விளங்குற பாசல சொல்றதா, இதோ குழப்பம், பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா எங்களோட வாழ்க்கைய கஷ்டத்துக்குள்ளாக்குறோண்டு. உலமாக்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து விளங்கப்படுத்துறாங்க. யாரு உலகத்துல கண்ட குழந்தைகளை ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக உருவாக்குவாங்களோ இவங்களுக்கு சீனத்தாக இருக்கும். யாரு குழந்தை பாக்கியத்தை உதாசீனம் செஞ்சுட்டு வைக்கிற பேரு முதல் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் யார் ஒழுக்கமுள்ளதாக நடாத்தல்லையோ அது ஃபித்னாவுக்குள்ளதாகத்தான் அமையும். அது ஃபித்னாவுக்குள்ளதாகத்தான் அமையும். கண்ணியமான தாய்மார்களே, இன்றைய தினம் நாங்க எங்களோட பிள்ளைய இந்த பாலர் பாடசாலையில நாங்க சேர்த்துட்டு ஒரு கிழமைக்கு புள்ளால டீச்சரை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவோம். டீச்சர், இன்னும் எங்களோட புள்ள நாங்க சேர்த்த அந்த நோக்கம் எங்களுக்கு விளங்கல்ல, இன்னும் வீட்டுல அதே மாதிரி தான். டீச்சர் நிறைய விஷயங்களை ஆரம்பத்திலேயே நல்ல ஒழுக்கமான நிறைய விஷயங்களை இந்த பாலர் பாடசாலைக்குள்ளுக்கு எங்கேயுமே சொல்லி கொடுக்காத மார்க்கத்துடைய அடிப்படையில நிறைய விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க டீச்சர். ஆனா பெற்றார்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இப்படி இப்படி எல்லாம் நீங்க படிச்சு கொடுத்தது சொல்றீங்க, ஏண்ட பிள்ளைய ஏண்ட வீட்டில வச்சுக்கொண்டு இது ஒன்றையும் நான் காணல, எதிர்பார்ப்பு சரியா நடக்கல. இப்படி சொல்றவங்களுக்கு ஒரு வார்த்தைய சொல்றேன், இங்க ஒரு வழிகாட்டல் நடக்கும், அழகான முறையில எல்லாம் நடக்கும். ஆனா வீட்டுக்கு போன நேரத்துல
எங்கட வீட்டு சூழலை நாங்க எடுத்துக்கொண்டா அதுக்கு மாற்றமாக இருக்கும். புள்ள ஒரு விஷயத்தை எங்க படிச்சுட்டு போவாரு, அங்க வீட்டுல போய் அது நடைமுறையில செயல் ரீதியில அத வாழ்க்கையில எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு பார்த்தா அங்க அது விஷயம் நடக்காது, அங்க அந்த விஷயம் நடந்திருக்காது. அதனால அங்கேயும் சரியாக இருக்கணும். இங்க என்னென்ன விஷயங்கள் படிச்சு கொடுக்கப்படுதோ அதை பிராக்டிக்கலாக எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கு எங்களோட வீட்டு சூழல்களை எங்களோட பிள்ளைகளுக்கு அமைச்சு கொடுக்கணும். காலையில எழுந்தது தொடக்க பேச்சு அவசரமா முடிச்சு கொள்ளு, ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளுக்கு இன்ஷா அல்லாஹ். காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்கும் வரைக்கும், காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் ஒரு தர்த்தீப, இப்படித்தான் எழும்போனும், இந்த துவாவோடு தான் எழும்போனும், இப்படித்தான் காலை கடன்களை முடிச்சு கொள்ளணும், இப்படித்தான் சாப்பிடணும், இப்படித்தான் குடிக்கணும், இப்படித்தான் எங்களோட தூக்கம் அமையணும் என்று இங்க படிச்சு கொடுத்திருக்கிற விஷயங்கள் எங்களோட வீட்டில நாங்க அவங்களுக்கு வார்த்தையாக செல்ல இயலாம், எங்களோட செயல் ரீதியாக காட்டணும். உம்மவா இருந்தா உம்மா இப்படித்தான் சாப்பிடணும், இப்படித்தான் தூங்கணும், இப்படித்தான் காலையில் எழுந்தோடு இந்த துவாவை ஓதணும். அதை நான் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது இல்லை, இங்க சொல்லி கொடுக்கிறது நடக்கும். வீட்டுல சாப்பிட்ட நேரத்துல மகள் இதுதான் வலது கை, மகன் இதுதான் சாப்பிடுற கை, இந்த வலது கையால தான் சாப்பிடணும். ஸ்கூல்ல நேசரியில பாடசாலை டீச்சர் சொல்லி தந்தா ஓமா சொல்லி தந்தாங்க. எங்க டீச்சர் வலது கையால சாப்பிட சொன்னாங்க, எங்க டீச்சர் பிஸ்மி சொல்லி சாப்பிட சொன்னாங்க. மகள் நானும் இவ்வளவு நாளா இப்படித்தான் சாப்பிடுறேன், நீங்களும் இந்தெழுதி இப்படித்தான் சாப்பிடும். உம்மா பிஸ்மில்லா வாலா பரக்கத்தில்லான்னு சொல்லி சாப்பிடுற நேரத்துல அந்த புள்ளையும் வாழ்க்கையில பிராக்டிக்கலா வரும். அந்த புள்ளட மகள் பிஸ்மி சொல்ல மறந்திக்குமே, பிஸ்மில்லாய் அவ்வளவு வாகிற சொல்லணும். மகள் எனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு, அவசரமா சாப்பிட்டுட்டேன், நீங்களும் சொல்லுங்க நானும் பிஸ்மில்லாய் அவ்வளவு வாகிற சொல்ல. மகள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்க, அதுக்கு பின்னால ஒரு துவா இருக்குது, அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா முஸ்லிமீன். எங்களுக்கு உணவளித்து நீர் அருந்த செய்து எங்களை முஸ்லிமாக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இத டீச்சர் படிச்சு கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஒவ்வொரு விஷயங்களை இங்க நடக்கும், அழகான ஒழுக்கங்களை படிச்சு கொடுக்கப்படும். இந்த தர்த்தீப் வீட்டு சூழலை நீங்க சரியான முறையில் அமைச்சு கொடுத்துட்டால் அந்த பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ளவளாக வருவாங்க. இல்ல நீங்க வீட்டுல உங்களோட போனை எடுத்துக்கொண்டு, உங்களோட வீட்டில் இருக்கிற டிவி எடுத்துக்கொண்டு இதை முன்மாதிரி அவங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டோம்னா இங்க டீச்சர் எவ்வளவு நாங்கத்தானே சொல்றோம், ஒரு கை தட்டினா என்ன வராது, ஒரு நாளும் சத்தம் வராது. நீங்களும் டீச்சர் படிச்சு கொடுக்கிறதும் அந்த ஒழுக்கமும் ரெண்டும் சேர்ந்தா சமுதாயத்தில ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக இந்த குழந்தைகளை எதிர்பார்க்கலாம். ஒரே ஒரு செய்தி ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க அழகான முறையில தந்த பிள்ளைகளை வளர்த்தாங்க. ஒரு நாள் சின்னம் வீட்டுக்கு போறாங்க நபி அவங்க, இந்த சம்பவத்தை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கொள்றேன். வீட்டுக்கு போறாங்க நபி அவங்க, மகள்கிட்ட கேட்கிறாங்க, மகள் ஒரு மாதிரியா இருக்குது, கேள்விப்பட்ட 2-3 நாளா சாப்பிட்டு இல்லைன்னு சொல்லி உண்மையா மகள் கேட்டாங்க. மகள் சொன்னா, ஃபாத்திமா ஓ அப்பா 2-3 நாளா சாப்பிடல, அப்ப பிள்ளைகள் எங்க? அவங்க அழுது கொண்டு அப்படியே வெளியில போயிட்டாங்க. பசி, ஹசன் ஹுசைன் 2 பிள்ளைகளும் வெளியில போயிட்டாங்க. மகன் வெளியில போயிட்டாங்க வாப்பான்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்டு 2 பேரையும் தேடி போறாங்க. போற நேரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்டிடையம் வாராங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த 2 பிள்ளைகள் அடையாளங்கள் கிட்டத்தட்ட 7 அல்லது 8 அல்லது 8 அல்லது 9 இந்த வயசுல இருக்கக்கூடிய 2 சிறுவர்களை பார்த்தீங்களான்னு கேட்டான். அப்ப அந்த ஆட்டிடையன் சொன்னா, பார்த்தேன். எங்க போனாங்க? இல்ல 2 பேரும் அழுது கொண்டு வந்தாங்க. வந்ததுக்கு பின்னால் நான் கேட்ட 2 பிள்ளைகளிடத்திலே அழுகுறேன்னு சொல்லி அந்த பிள்ளை 2 சொல்லிச்சு, 2-3 நாளா சாப்பிடல, சரியான பசி, அதனால் அழுது கொண்டு நாங்க வீட்டை விட்டு வந்துட்டோம் என்னாங்க. அந்த வார்த்தையை கேட்டதோட ஆட்டிடையன் பேசுறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு சரியான கவலை வந்துச்சு.
அப்படியே அந்த ஆட்டுல இருந்து ஆட்டு மந்தையின் ஒரு ஆட்டுல அப்படியே பாலை கறந்து அந்த 2 புள்ளைகளுக்கும் நான் குடிக்க கொடுத்தேன். குடிக்கிற நேரத்துல பசி 2-3 நாளா சாப்பிடாம சாப்பாடு கிடைச்சா எப்படி எங்களுக்கு எப்படி எடுத்து நாங்க சாப்பிடும். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க அப்படி எடுத்து சாப்பிடுறதுக்கு வார நேரத்துல ஹசன் ரலியல்லாஹு தட்டிட்டாங்க. தம்பி பாலை குடிக்க நான கரம் தட்டுறாங்க. பாருங்க அந்த வார்த்தை எப்படி இருக்கு. நபியிடத்துல செய்தியை செல்றாங்க. நான் கேட்டேன், அப்ப பசின்னு வந்தீங்க, பாலை தந்து பசி ஆடுறதுக்கு, ஆனா பாலை தட்டிட்டீங்களே என்ன சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். ஆடுகளை மேய்க்கிறவர் இருக்கிறே அவர் அடிமை, அவருக்குரிய சொந்தமான ஆடுகள் அல்ல. அந்த ஆடுக்குரிய சொந்தமான ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்குரிய அனுமதி இல்லாம இவர் நினைச்சதை போல இவருக்கு கொடுக்க இயலாம். ஆனா இது எனக்கு ஹராமானதாக அமையும். அதனால தான் நான் பாலை குடிக்காம தட்டிட்டேன். எப்படி புள்ளகளை வளர்த்திருப்பாங்க. இந்த கருத்து கேட்டாங்க. நபியும் இங்க 2 புள்ளகளும் அப்ப போயிட்டாங்க, அப்படி இந்த ரோட்ல போயிட்டாங்க. அப்படின்னா நபியும் அப்படியே தொடர்ந்து போனாங்க. ஒரு மரத்தடி ஈச்ச மரத்துக்கு கீழே 2 புள்ளகள் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க. நபி அங்க போனாங்க. நாங்க என்ன என்ன நடந்துச்சு சொன்னாங்க. பசி தாங்க எல்லாம் வீட்டுல இருந்து சொன்னாங்க. இதோ பேரிச்ச மரத்தை கீழே ஏற்கிறாங்க, ஈச்சம்பழங்க கீழே விழுந்திருக்குது. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 பேர பிள்ளைகளையும் பார்த்து ஈச்சம்பழம் தானே கீழே விழுந்திருக்குது. ஒரு மரத்துக்கு கீழே போன மாங்கம் விழுந்திருக்கும். ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே பேசினா அந்த பழம் விழுந்திருக்கும் தானே. கேட்டாங்க ஈச்சம்பழம் விழுந்திருக்குது, பசி என்றீங்க, பேசாம பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே. அப்பதான் சொன்னாங்க, அப்பா நாங்க எல்லாம் உங்களோட உம்மத், நாங்க எல்லாம் உங்களோட குடும்பம். நபியுடைய குடும்பத்துக்கு சதகாவுடைய பொருட்கள் சாப்பிட்டது ஏலான்னு எனக்கு தெரியும். அதனால இந்த மரம் இருக்குது, சதகாவுக்குரிய மரம். இந்த மரத்துல விழுந்த இந்த பேரிச்சம் பழங்களுக்கு சாப்பிட்டது கூடாது. அதனால நாங்க சாப்பிடல, அல்லாஹ்வுடைய மேல நம்பிக்கை வச்சு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்லிட்டு வா, இந்த பேச்சும் விழுந்திருச்சு. எங்கட பிள்ளைகளுக்கு இப்படி இந்த பாடசாலை நாங்க சேர்த்துட்டோம். இந்த வயசுலிருந்து ஹராமண்டா என்ன, ஹலாலண்டா என்ன, வாப்பா ஹராத்தை சம்பாதிச்சுட்டு வந்துட்டு பிள்ளைகள்ட ஹலாலை எதிர்பார்த்தா ஒரு நாளும் நடக்காது. ஒரு அடிமை பெண் பாலை கொடுத்தன்னு சொல்லி பாலை அப்படியே விரல அப்படியே வாயில போட்டு அப்படி அந்த பாலை அப்படியே வாந்தி இருக்கிறதுன்னு சொன்னார் அந்த ஷேக். என்ற புள்ள இந்த பாலை வெளியெடுக்கிறதுனால, வாந்தி எடுக்க வைக்கிறதுனால என்ற புள்ள மௌத்தா போனாலும் பரவாயில்ல, இந்த வாயிலிக்கிற பாலை எடுத்துத்தான் ஆகும். நாம் பின்னால பெரிய ஒரு சேகா ஆயிட்டாரு, ஆலிமா ஆயிட்டாரு, மக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு தடமாத்தம் வரும். அவருக்கு சொல்லுவார், இந்த தடமாத்தம் ஏன் தெரியுமா, அந்த அடிமை பெண்ணுடைய பாலை எஜமானுடைய அனுமதி இல்லாம நான் குடிச்சனுடைய விபரீதம் தான் இப்ப எனக்கு இந்த பேச்சுல சில சிக்கல்கள் வருதுன்னா. அதனால என்னோட புள்ளைகளை நாங்க ஒழுக்கமுள்ள புள்ளைகளாக வளர்க்கிறதோட ஹலால் ஹராம் என்னன்றதை விளங்கப்படுத்தி ஹலாலோடு எங்களோட புள்ளைகளை வழிநடாத்தி செல்வோம் என்றிருந்தால் நீங்க உங்களோட புள்ளைகளுக்கு வஜால்னா லில் முத்தகீன இமாமா, பெற்றார்கள் தான் ரோல் மாடல். டீச்சர் அல்ல, டீச்சர் ஒரு விஷயத்தை, ஆசிரியர் ஒரு விஷயத்தை படிச்சு கொடுப்பாங்க. ரோல் மாடல் அவர் இல்ல, ரோல் மாடல் வாப்பம் உம்மா. வஜால்னா லில் முத்தகீன, நீங்க உங்களோட புள்ளைகளுக்கு வழிகாட்டியா இமாமாக இருங்கோ. உங்களோட புள்ளைகள் ஒழுக்கமுள்ள புள்ளைகளாக வருவாங்க. எனக்கோட புள்ளைகள் அல்லாஹு தஆலா என்ன எதிர்பார்ப்போடு இந்த நாங்க சேர்க்கிறோமா, அந்த எதிர்பார்ப்போட ஒழுக்கமுள்ள புள்ளைகளாக வளர்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணக்குகளை வீட்டில் காட்டுவோம். சிறப்பாக இருக்கும் எங்கள் டீச்சருக்கும் அந்த பிள்ளைகளோட வழிகாட்டலாக சென்று கொள்வதற்காக. எனவே நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு உபதேசத்தை மௌலவி சொன்னார். அதன் பிரகாரம் உங்களோட பிள்ளைகளை வளர்ந்து கொண்டு இன்னொட்டுக்கு அந்த பிள்ளைகளை அனுப்பி டீச்சரை அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட பிள்ளைகளாக, நல்ல பிள்ளைகளாக என்ற பாடசாலைக்கு வந்து ஊருக்கும் உலகுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் நல்ல பேரை பெற்றுத்தரக்கூடிய பாக்கியத்தை பெற்ற நல்ல பிள்ளைகளாக வளரணும். அதற்குரிய பாக்கியத்தை வல்ல இறைவன் எல்லாருக்கும் தந்தரணும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கொஞ்சம் தாமதத்திற்காக
என்னை மன்னிச்சு கொண்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். வசனம். சரியா சொல்லுங்க எல்லாரும். அஊது பில்லாஹி சொல்லுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் غيرில் மக்லூபி அலைஹிம் வலத்தாலீன். ஆமீன். சொல்லுங்க எல்லாரும். ரப்பி இஸ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹ்மா. ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹ்மா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். العالمين حمدا يعافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نسألك علما نافعا وعملا مقبولا ورزقا حلالا طيبا. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم فقهنا في الدين وعلمنا القرآن الحكيم. اللهم علمنا ما لا نعلم يا الله وفهمنا ما لا نفهم يا الله برحمتك يا أرحم الراحمين. يا الله ربي رحمانே கிருபையுள்ளவனே இரக்கமுள்ளவனே சங்கையாளனே யா அல்லாஹ் நீ மகா சக்தியுடையவன் நாயனே. நாங்கள் பலகீனமான உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ் பாவக்கரங்களாக இருந்த உன்னிடத்தில் கையேந்திருக்கிறோம் நாயனே. எங்களுடைய சகல பாவங்களையும் மன்னிச்சு நீ மறைச்சிடு நாயனே. நாயனே உயர்தரமான ஒரு நோக்கத்துக்காகவே இந்த இடத்துல ஒன்று கூடினோம் நாயனே. எங்களுடைய ஒன்று கூடலை நீ கபூல் செய்து கொள்வாயாக. எந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த ஆரம்பம் நடந்ததோ அந்த நோக்கத்தில் பரிபூர்ண வெற்றியை தந்திரு நாயனே. நாயனே இந்த இடத்தில் வந்திருக்கிற பெற்றார்கள் அவருடைய குழந்தைகளே பலர் பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்காக வேண்டி இந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் நாயனே. எந்த லட்சியத்தோடு எந்த நோக்கத்தோடு எந்த நல்ல நீயத்தோடு இன்றைய தினம் இந்த குழந்தைகள் இந்த பாடசாலைகளை சேர்க்கிறார்களோ அந்த லட்சியத்தோடு இந்த குழந்தைகள் வெளியாவதற்கு தௌஃபீக் செஞ்சிரு நாயனே. இந்த குழந்தைகள் இன்றிலிருந்து வளரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒழுக்கமுள்ள தக்குவாவுள்ள இறையச்சமுள்ள குழந்தைகளாக வளர்வதற்கு தௌஃபீக் செஞ்சிரு நாயனே. இந்த குழந்தைகளுக்கு உலகத்தினுடைய ஆகிரத்தினுடைய
2 அறிவுகளையும் கொடுத்திருநாயனே. ஆழமான அறிவுகளையும் விசாலமான விளக்கங்களையும் நல்ல ஞாபக சக்தியையும் கொடுத்திருநாயனே. இந்த சிறார்கள் எதிர்காலத்தில் சமுதாயத்தில் மதிக்கப்படக்கூடியவர்களாக உருவாகுவதற்கு தௌஃபீக் செஞ்சிருநாயனே. ஒவ்வொரு பெற்றார்களோட உள்ளத்தில் என்னென்ன லட்சியங்கள், என்னுடைய குழந்தை தக்குவா உள்ள இப்படிப்பட்ட ஒரு உத்தராக வர வேணும், ஒரு ஆலிமாக, ஹாஃபிலாக, அல்லது ஒரு வைத்தியராக, அல்லது ஒரு இன்ஜினியராக, அல்லது ஒரு ஆசிரியராக, எந்த நோக்கத்தோடு இந்திய தினம் அவர்கள் இந்த பாலர் பாடசாலைகளை சேர்த்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை அவர்களுக்கு, இந்த பெற்றார்களுக்கு கண்குளிர வைத்து அதை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருவாயாக. ஒவ்வொரு குழந்தைகளும் அவருடைய பெற்றார்களுக்கு கண்குளிர்ச்சி உள்ள குழந்தைகளாக உருவாக்கி கொடுத்துருவாயாக. அன்பு ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுடைய என்னென்ன துஆக்களை கேட்டிருக்கிறார்களோ, என்னென்ன நலவுகளை கேட்டிருக்கிறார்களோ அத்தனை நலவுகளையும் நாங்களும் கேட்டதாக கபூல் செய்து கொள்வாயாக. என்னென்ன ஷர்ராத்துகள், கெடுதிகளிலிருந்து பாதுகாவல் தேடி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட விடயங்களிலிருந்து நாங்கள் முன்னிடத்தில் பாதுகாவல் செய்கிறோம் நாயனே. இந்த சிறிய துஆவை உன்னத தலைப்பெரும் கிருபையை கொண்டு கபூல் செய்து அருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவானும் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவானம் பூமியாவும் சிறியது. தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும், தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணுவில் வரமுன் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகலல்லவா. காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. சிங்கார ரோஜா முட்டுகலாம், துள்ளி துள்ளி ஓடி வாங்க காட்டின் கதையை கேட்டிடவே. டின் 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 டின். லால லால காண காண அஞ்சாத காட்சிகள் உண்டு கானகத்தில். பல பல விலங்குகள் இங்குண்டு, அவைகளுக்கும் சட்டமுண்டு. பல பல விலங்குகள் இங்குண்டு, அவைகளுக்கும் சட்டமுண்டு. சின்ன உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புதுவாறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு. தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும். நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல.